செத்து போன பாட்டியோட அஸ்தியை இந்த பையன் மூக்குப்பிடின்னு நினைச்சு மூக்குல உறிஞ்சிடறான். தன்னோட பாட்டி செத்து போனதும் தாத்தா ஹீரோ கிட்ட வந்து பாட்டிக்கு செய்ய வேண்டிய சடங்கு தான் செய்யல, அட்லீஸ்ட் அவங்க அஸ்தியாவது காசில கரைச்சிட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம ஹீரோ எவ்வளவு பெரிய பானையெல்லாம் வேண்டாம் இந்த சின்ன மூக்குப்பிடி டப்பால போட்டு கொடுங்கன்னு சொல்லி அதுல வாங்கிட்டு காலேஜ்க்கு கிளம்புறான். காலேஜ் ஹாஸ்டல்ல ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு இருக்கும் போது இப்போ சைடிஸ்க்கு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி ஹீரோ பேக்ல தேடி பார்க்கும்போது அவங்க கையில இந்த மூக்குப்பிடி டப்பா கிடைக்குது. இது ஏதோ பயங்கரமான போதை பொருள் நினைச்சு அவங்க இப்போ இன்ஹேல் பண்றாங்க. அப்படி பண்ணதுமே அந்த ஃப்ரெண்டுக்கு இப்போ தலையெல்லாம் பயங்கரமா சுத்த ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அவன் மூக்குல இருந்து இப்ப ரத்தம் வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்து ரொம்பவே பயந்து போன இன்னொரு ஃப்ரெண்ட் இது ரொம்பவே டேஞ்சரான விஷயம் போலன்னு சொல்லி இப்ப பாட்டியோட அஸ்தியத்துக்கு ஜன்னல் வழியா வெளியே வீசிடுறான். காலேஜ் எலெக்ஷன் இருக்கு நம்ம ஹீரோ ஸ்டேஜ்ல என்ன பேசுறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்து இந்த புண்ணியில நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பயங்கரமா பேசுறான். இதை கேட்டா இருந்து எல்லாருமே இப்ப கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு மட்டும் இவன் பேசுறது அவங்க பாட்டி பேசுற மாதிரியே தெரியுது. அன்னைக்கு நைட்டே ஹாஸ்டல்ல நம்ம ஹீரோ தண்ணி குடிக்க எந்திரிச்சிருப்பாரு. பார்த்தா அவங்க பாட்டி கூப்பிடுற மாதிரி தெரியுது. இப்போ கண்ணாடி வழியா பார்த்தா அவங்க பாட்டி தெரியறாங்க. ஆனா பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் உட்காந்துருக்காரு. இப்போ தன் ஃப்ரெண்டோட உடம்புக்குள்ள தன் பாட்டியோட பேய் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவுமே பயங்கரமா கத்திட்டு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துறாரு. இப்போ மயக்கத்துல இருந்து எந்திரிச்ச ஹீரோவுமே தன்னோட பேக்ல பாட்டியோட அஸ்தி இருக்கான்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அங்க இருந்து ஃப்ரெண்டுமே இல்லடா இவன் தான் மூக்கப்புடின்னு நினைச்சு உரிச்சிட்டான்னு சொல்றான். ஹீரோவுமே ஃப்ரெண்டோட சட்டையை பிடிச்சி ஏன்டா இப்படி பண்ணன்னு கேட்கும்போது அவன் பிஹேவியர் வேற மாதிரி நடந்துக்கிற மாதிரி தெரியுது. கண்ணாடி வழியா பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ஃப்ரெண்டோட உடம்புக்குள்ள திரும்ப அந்த பாட்டியோட பேய் வந்துருச்சுன்னு. அடுத்த நாள் குடிச்சிட்டு வர நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுமே ஏதோ வயசான பாட்டிகள்லாம் கட்டிட்டு வர மாதிரி பாவாடை கட்டிட்டு வர்றது மட்டும் இல்லாம நெத்தியில பெருசா சிகப்பு கலர் பொட்டை வச்சிட்டு இருக்காங்க. இந்த பையன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத ஆப்போசிட் ரூம்ல இருக்க ஒருத்தன் பாத்துறான். பார்த்தாம இது போட்டோ எடுக்க ட்ரை பண்றான்.